நான் 30 வருஷமா பத்திரிகையாளராக இருக்கேன் சார். பல முன்னணி ஊடகங்கள்ல வேலை பார்த்திருக்கேன். அரசியல் ரீதியாக, திரைத்துறை ரீதியாக பல காலகட்டங்கள்ல மரியாதைக்குரிய நம்ம சீமானே எனக்கு நல்ல அறிமுகம், நட்பு, பழக்கம் இருக்கு. நம்ம விஜயும் பழகி இருக்கு. அதனாலதான் நான் இவ்வளவு போல்டா நிறைய விஷயத்த அவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டாங்க. ஏன்னா அவங்க செய்யற அரசியல் இந்த தமிழ் மண்ணுக்கான அரசியல் இல்ல. யாரோ சொல்லி கொடுக்கறதே அவங்க இங்க செய்யறாங்க. அதை அடையாளப்படுத்துறதுக்காக தான் இந்த மேடைகளை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் தவறு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல இடங்களில இவர்கள் செய்ய எல்லா விஷயத்தையும் ஓப்பனா உடைச்சு விடணும். அப்பதான் மக்களுக்கு இவர்கள் எல்லாம் யாரு ஏன்னா அடையாளப்படுத்துறது என்ன பண்றாங்க. நீ என் கூட 1 to 1 வருவியா? நீங்க பத்திரிகையாளர் நல்ல கேள்வி கேட்டாலும் ஒருத்தர் பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டாரு சார். அது யாருன்னா விஜய். இன்னொருத்தர் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா அவங்க கைய புடிச்சுக்கிட்டு எதிர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லைன்னா நீங்க பத்திரிகையாளரை சந்திக்க கூடாது. இந்த ஊடகத்தின் வாயிலா நான் சொல்றது, ஊடக நண்பர்களுக்கு தயவு செய்து நீங்க மைக்க தூக்கிட்டு போகாதீங்க. போனீங்கன்னா இந்த மாதிரி தவறான தகவல்கள் எல்லாம் பேசி பேசி தன்னை வளர்த்துக்கிறத மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர வேற எந்த தகவலும் இந்த மக்களுக்கான, இந்த மண்ணுக்கான, இந்த மாநில சுயாட்சிக்கான எந்த விஷயத்தையும் அவர்கள் செய்வதில்லை.